ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அவசரமான இந்த உலகத்தில் அவசரமாக ஒரு ரசம் வைக்கணும், எப்படி வச்சுன்னு பார்த்துடலாமா? வாங்க, என்னென்ன தேவைன்னு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, 1.5 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அடுத்து நாட்டு பூண்டு நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு மேக்ஸிமம் உரிக்கவே வேண்டியதில்லை, நம்ம உரித்து வேணால் எடுத்துக்கலாம், இல்லை உரிக்காமல் வேணாலும் அப்படியே நல்லா இடித்து தானே போட போகிறோம். ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய், நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. புளி ரசத்துக்கு ஓரளவுக்கு நல்ல கடுக்குன்னு இருக்குன்னு, அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். அடுத்து நல்ல பச்சை கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எப்போவுமே நல்லா கழுவிக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வாங்க, புளியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சு அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகு, அடுத்து ஜீரகம், அடுத்து உரித்து வச்ச பூண்டு, பேருக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு 2-3 வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அடுத்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு, நான் இஞ்சி சொல்ல மறந்துட்டேன், ஒரு துண்டு மட்டும் இஞ்சி சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? அவ்வளோதான். இந்த அரைச்சி முடிச்சிட்டாவே அந்த ரசம், அந்த ஸ்மெல் வந்துடுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறேன். அப்போ உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதுக்கு தகுந்த எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச அத்தனையும் ஒரு பாத்திரத்தில் அப்படியே தூக்கி மாற்றுங்க. பாருங்கள், இந்த பாத்திரத்தில் இருக்கணும். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்து கரைச்சி வச்ச புளியை தலையில் ஊற்றுங்க. ஆமாம். அடுத்து அது தலையில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போடுங்க. மஞ்சத்தூளை போட்டு மறுபடிக்கும் கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சு அடுத்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 2-3-4 பார்த்தீங்க சின்ன வெங்காயம் தான் போதும். கொஞ்சம் கடுகு, ஒரு 4 வரமிளகாய். சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எவ்வளோ கம்மியாக அது எண்ணெய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக சேருங்க. எண்ணெயே அதிகம் வேண்டாம். ஆயில் எந்தளவுக்கு நம்ம கூட்டுறோமோ நம்ம ஆயில் அந்தளவுக்கு குறையும். ஸோ அதனால் எந்தளவுக்கு ஆயில் நம்ம குறைக்கிறோமோ நம்ம ஆயில் கூடும். அதை மனசில் வச்சுட்டு சமைங்க. எப்போ சமைச்சாலும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு அது தலையில் போடுங்க. அடுத்தது 4 பட்டை மிளகாயை தூக்கி தலையில் தூக்கி வீசுங்க. போட்டாச்சா? லைட்டாக ஒரு கிண்டு விடுங்க. பட்டை மிளகாய் அந்த வரமிளகாய், நம்ம சைடில் பட்டை மிளகாய்னு சொல்லுவோம். இங்கே ஒரு சில பக்கம் வரமிளகாய்னு சொல்லுவாங்க, ஒரு சில பக்கம் காஞ்ச மிளகாய்னு சொல்லுவாங்க. நல்ல கலர் மாறிடுச்சு. அடுத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக ஒரு கிண்டு விட்டு அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அந்த கரைச்சி வச்ச அத்தனையும் தூக்கி அது தலையில் ஊற்றுங்க. அப்படியே அவ்வளோதாங்க, ரசம் ரெடிங்க. வைக்கிறதாங்க ரசம். என்னத்தை போய் பெரிய ரசம். செகண்ட் 2 நிமிஷம் தாங்க. பார்த்தீங்களா? மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் அந்த மிக்சியில் அரைச்சது பண்ணதெல்லாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு கழுவி மறுபடியும் தலையில் ஊற்றுங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. சுவையான ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா அப்படி ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு? சிம்பிளுங்க. ஊற்றியாச்சா? உப்பை சரி பார்த்துக்கோங்க. உப்பு ரசத்துக்கு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா இதாகாது.
மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். லேசாக முண்டுதா, அப்போ அரை சூடு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லியை தூவி அப்படியே இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே இறக்கிடுங்க கீழே. இறக்கி செகண்டில் ரெடி ஆயிடுச்சு ரசம், சாப்பாடு. இது நீங்கள் இது மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். சாப்பாடு ரெடி பண்ணிட்டு குழம்பு வைக்கணும் அப்படி இப்படிலாம் வேண்டாம். ஒரே அரை தான், அரைச்சி அப்படியே இந்த மாதிரி கொதிச்சிருச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு, ரசம் ரெடி. பார்த்தீங்களா, ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சா. அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பார்க்கும்போது அப்படியே ஜம்முன்னு இருக்கா. வாங்க ரிவ்யூ போயிடலாம், எப்படி இருக்குன்னு ஷார்ட் பார்த்துடலாம். சாப்பாட்டுக்கு வேணாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்கழி மாதம் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப டைம் எடுத்துக்காது, செம்மையாக இருக்குது. அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் போதும், அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள். அருமையாக இருக்குது. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.